இன்றைக்கு கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக யோபு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியே, என்னுடைய இரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. பரலோக தேவன் வானாதி வானங்களுக்கு அண்டசராசரத்துக்கு மேலே இருந்து பூமியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பூமியே, என்னுடைய இரத்தத்தை மூடி போடாதே, என்னுடைய இரத்தத்தினால் வரும் ஆசீர்வாதங்களை மூடி போடாதே, என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க விரும்புகிற நன்மைகளை கிருபைகளை நீ மூடி போடாதே. ஆண்டவர் இரத்தம் சிந்தி 2000 ஆண்டுகள் ஆகியும் இந்த பூமியால் அவருடைய இரத்தத்தை மூடி போடவே முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய கிருபையின் வரங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. பூமியே, என் இரத்தத்தை மூடி போடாது. இந்த உலகம் ஒரு இரத்த கரை படிந்த இரத்த பழிகளால் நிறைந்த ஒரு உலகம். பூமியில் அநேக இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. முதல் முறை இரத்தம் சிந்தினது பக்தனாகிய ஆபேலின் இரத்தம் தான். அது முதற்கொண்டு 1000 லட்சக்கணக்கான மக்களுடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தங்களை எல்லாம் பூமி மூடி போட்டது. அந்த இரத்தத்தினால் இன்றைக்கு யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. உலக மகா யுத்தத்தின் போது, முதலாம் உலக மகா யுத்தத்தில் லட்சக்கணக்கான போர் வீரர்கள் மரித்தார்கள். உடைய இரத்தம் சிந்தப்பட்டது. இரண்டாம் உலக மகா போர் யுத்தத்தில் ஏராளமான பொதுமக்கள் மரித்தார்கள். உடைய இரத்தம் சிந்தப்பட்டது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் டெரரிஸ்ட் ஆக்ட், வெடிகுண்டு சம்பவங்கள், ஈராக்கில் தினந்தோறும் மனித குண்டுகள், தற்கொலை படையினால் வருகிற இரத்தம் சிந்துதல்கள். சின்ன ஒரு இலங்கை தேசம், எத்தனை ஆயிரக்கணக்கான வாலிபருடைய இரத்தம் அங்கே சிந்தப்பட்டு இருக்கிறது. ஒருவனுடைய இரத்தம் இரத்த பழிகளை கேட்டு இன்னும் 7 இரத்தங்கள் சிந்துவதற்கு ஏதுவாயிருக்கிறது. இந்த தரப்பில் ஒருவன் இரத்தம் சிந்தினால் பழிக்கு பழி வாங்கும்போது 7 இரத்தங்களை சிந்துகிறார்கள். ஆனால் ஒரே ஒருவருடைய இரத்தத்தை குறித்து பரலோகம் அலறி சொல்லுகிறது, வானமண்டலங்கள் அலறி சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் அலறி சொல்லுகிறது, பூமியே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை மூடி போடாது. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை மூடி போடாது. கிருபையின் காலம் முடியும் வரையிலும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் பாவங்களை மன்னிக்கத்தான் வேண்டும். கிருபையின் காலம் முடிகிற வரையிலும் நோய்களை குணமாக்கத்தான் வேண்டும். பிசாசின் தலையை நசுக்கத்தான் வேண்டும். தேவ சாயலிலே மனிதனை மாற்றத்தான் வேண்டும். இந்த இரத்தத்தை ஒருபோதும் மூடி போடாதே. ஒரு முறை நான் திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோயிலுக்கு பிரயாணப்பட்டு காரில் போய் கொண்டு இருந்தேன். நாகர்கோவிலை நெருங்குகிற ஒரு நேரம், ரோட்டில் அப்போதான் ஒரு வாலிபனை, மோட்டார் பைக்கில் போய் கொண்டு இருந்த ஒரு வாலிபனை ஒரு பஸ் அடித்து விட்டு வேகமாய் போய்விட்டது. பைக் ஒரு மூலையில் கிடக்கிறது. இன்னொரு பக்கம் தலையில் அடிபட்டு ரத்தம் அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிறது ஆறாக. வலது பக்கத்தில் பார்க்கிறேன் ஒரு ஆஸ்பத்திரி. ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் தான் விழுந்திருக்கிறான். அவ்வளவு ரத்தம் ஓடுகிறது. அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து வந்து அவனை காப்பாற்ற ஆட்கள் இல்லை. ஐயோ, அந்த நடு வெயில் 12 மணி நடு ரோட்டில் புழுவாய் துடிக்கிறான். எங்களுடைய கார் அப்படியே வந்து நின்றது. ஒரு 2 நிமிடத்துக்குள் அவன் உயிர் போனது. அதுக்குள்ளாக கொஞ்சம் பேர் வந்து அப்படியே சுற்றி கொண்டார்கள்.
முதல்ல செய்தது என்ன தெரியுமா? மண்ணை எடுத்து வந்து அவன் இரத்தத்தை மூடினார்கள். இந்த இரத்தம் அகோரமாக இருந்தது. பார்க்கிறவர்களால் ஒருவேளை அந்த இரத்தத்தை பார்த்துவிட்டு மயங்கி விழக்கூடிய சூழ்நிலை வந்து விடுமோ என்று எண்ணினார்களோ என்ன தெரியவில்லை. அந்த இரத்தத்தை மண் போட்டு மூடினார்கள். இந்த இரத்தம் பிரயோஜனப்படவில்லை. ஒருவேளை உயிரோடு இருந்து தன்னுடைய இரத்தத்தை தானும் செய்திருப்பானால் அந்த இரத்தத்தினாலே 1-2 பேரை பிழைக்க வைக்க முடிந்திருக்கும். அந்த இரத்தம் அகோரமாய் இருந்தது. மண் போட்டு மூடும் போது எனக்கு இந்த ஞாபகம் வந்தது. ஆண்டவருடைய இரத்தத்தை யாரும் மூட முடியாது. ஆண்டவருடைய இரத்தத்தை யாரும் மறைக்க முடியாது. ஒரு நோக்கத்தோடு கூட தான் அந்த தேவாதி தேவன், அந்த கத்தாதி கத்தர், அந்த மகிமையின் ராஜா, வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் மனக்குலத்துக்காக பூமியிலே மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இறங்கி வந்தார். அவர் ஆவியான தேவன். அவருக்கு மாம்சமும் இல்லை, இரத்தமும் இல்லை. தேவதூதர்களுக்கு மாம்சமும் இல்லை, இரத்தமும் இல்லை. பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமும் இல்லை, இரத்தமும் இல்லை. ஆவியானவராகிய தேவனுக்கு மாம்சமும் இல்லை, இரத்தமும் இல்லை. ஆனால் குமாரனாகிய இயேசு, பிதாவின் மனதுருக்கத்தை வெளிப்படுத்த வந்த இயேசு கிறிஸ்து, நம்மை போல மாம்சமும் இரத்தமுடையவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்பின இயேசு நமக்காக அந்த இரத்தத்தோடு இந்த பூமிக்கு வந்தார். உலகத்தில் இரத்தம் உண்டு, ஆனால் உலக இரத்தத்திலே பரிசுத்தம் இல்லை. உலகத்திலே இரத்தம் உண்டு, பாவ கரை தோய்ந்த இரத்தம், சாபமான உலகில் உள்ள இரத்தம், கீழ்ப்படியாமையினால் வருகிற இரத்தம், ஆதாமிலிருந்து பரம்பரையாய் வருகிற இரத்தம். இந்த பாவம் உள்ள இரத்தத்தாலே இன்னொரு மனிதனுடைய இரத்தத்தை சுத்திகரிக்க முடியாது. ஆகவேதான் இயேசு பரலோக பரிசுத்தத்தோடு கரைதரையற்ற இரத்தத்தோடு பூமிக்கு வந்து தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை பூமியிலே சிந்தி கொடுத்தார். அவர் இரத்தம் ஒன்றுதான், பரிசுத்தமான இரத்தம், தூய்மையான இரத்தம், நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிற இரத்தம். வெளிப்படுத்தல் 13:8 சொல்லுகிறது, அவர் நமக்காக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் மாறினார். யோவான் 1:29 யோவான் ஸ்நானகன் அவரை சுட்டி காண்பித்து, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். வெளிப்படுத்தல் 5:6 அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற, இரத்தம் சிந்தின வண்ணமாயிருக்கிற, வேதனை பாடுகளை சுமக்கிறவராயிருக்க ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். 53:6-7 அவர் அடிக்கப்பட கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டி, தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஒரு ஆடு, தன்னையே பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு தெய்வீக ஆட்டுக்குட்டி. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய இரத்தத்தால் வருகிற ஆசீர்வாதங்கள் அவ்வளவு அதிகமாக இருக்கிறபடியால் தான் பரலோகம் அலறி சொல்லுகிறது, பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே, என் இரத்தத்தை நீ மூடி போடாதே. ஒரு முறை நான் அரசாங்கத்தில் பணியாற்றின போது சில டாக்டர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து யாராவது இரத்த தானம் செய்கிறார்களா என்று கேட்டார்கள். எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் உலகம் முழுவதில் உள்ள மக்களுக்கு இரத்த தானம் செய்திருக்கிறாரே,
அந்த இரத்த தானத்தினால் தானே நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அட்லீஸ்ட் ஒருவருக்கு பிரயோஜனமாகவாவது நாம் இரத்த தானம் செய்யக்கூடாதா என்று முன்னே சென்றேன். நம்முடைய ஆஃபீஸில் அநேகருடைய இரத்தத்தை எடுத்து சோதித்து விட்டு, சிலருடைய இரத்தத்தில் மஞ்ச காமால நோய் இருக்கிறது, இன்னும் வியாதி இருக்கிறது, எல்லாம் வேண்டான்னு புறக்கணித்துட்டாங்க. என்னை தெரிந்தெடுத்தார்கள் இரத்த தானம் கொடுப்பதற்கு. படுக்க வைத்து கையில் டியூபுகளை போட்டு இரத்தத்தை ஒரு பாட்டில் அப்படியே பிடித்து கொண்டிருந்தார்கள். என் ரத்தத்தை பார்க்கறக்கா திரும்பும்போது அவர்கள் அதை மூடி வைத்திருந்தார்கள். நான் சொன்னேன், என் ரத்தத்தை மூடி போடாதுங்க, நான் பார்க்கணும். பரலோகமும் சொல்லுது, பூமியை என் ரத்தத்தை மூடி போடாது என்று. பார்த்தா அதில் நல்ல சோப்பு நுர பொங்கி வருகிற போல இந்த ரத்தம் அப்படியே ஊற்றி பொங்கி வருகிறதை பார்த்தேன். என்ன இவ்வளோ நுர பொங்குகிறதே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய பக்கத்தில் இருந்த டாக்டர்கள் சொன்னார்கள், ரத்தம் சிகப்பாக இருந்தாலும் அதில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பொருட்கள் ஒரு சொட்டு ரத்தத்தில் இருக்கிறது. நம்ம சாப்பிடும்போது அந்த உணவை சரீரத்தின் பல பகுதிகளுக்கு சுமந்து செல்கிற சிகப்பணுகள், ரெட் கார்பசல்ஸ் என்று சொல்லுவார்கள். சாப்பிடுகிற சாப்பாடு ஜீரணமான போது அதில் உள்ள இரத்த நாளங்கள் உணவில் உள்ள பொருளை அது இரத்தமாக்கி உறிஞ்சி உடல் முழுவதற்கும் இரத்த அணுக்களாக கொண்டு செல்கிறது. இந்த இரத்தத்திலே வெள்ளை அணுக்கள் இருக்கிறது. அது நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராடி கொன்று ஜெயம் கொள்ளுகிற யுத்த வீரர்களைப் போல ஒயிட் கார்பசல்ஸ் இருக்கிறது. இந்த சரீரத்தில் பிளாஸ்மா என்ற இன்னொரு பொருள் இந்த இரத்தத்தில் இருக்கிறது. காயப்பட்டு விட்டால் அந்த இரத்தம் ஓடிக்கொண்டே இருந்து அதிகமான இரத்தம் வீணாகி விடாதபடி இந்த பிளாஸ்மா என்ற பொருள் அதை உறைய வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இரத்தத்தில் ஹீமோகுளோபின் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. இன்னும் மூதாதையருடைய குணாதிசயங்கள், மூதாதையருடைய நோய்கள் எல்லாம் இரத்தத்தோடு நிறைய இருக்கிறது. இரத்தத்தில் நிறைய ஆசீர்வாதங்களும் இருக்கும், இரத்தத்தில் நிறைய சாபங்களும் இருக்கும், இரத்தத்தில் நிறைய நோய் கிருமிகளும் இருக்கிறது. எல்லாம் கலந்து தான் ஒரு துளி இரத்தமாய் இருக்கிறது. அதை சொல்லும்போது என்னை அறியாமல் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். மனிதனுடைய இரத்தத்தில் இத்தனை காரியங்கள் இருக்கின்றது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? நம்ம எல்லாம் பொதுவாக சொல்லிவிடுகிறோம், இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று. யாருக்காவது சாசு பிடிச்சிச்சுன்னா உடனே எல்லாரும் என்ன பாட்டு பாடுவாங்க? வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின். இன்னும் சில இடத்துல போனா இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. நமக்கு ரொம்ப இரத்தத்தை 2 தடவை ரொம்ப நினைவுக்கு வருகிறோம். ஒரு பக்கம் பாவத்தை கழுவுறதுக்காக இரத்தத்தை நோக்கி பார்க்கிறோம். 2வதாக சாத்தானை ஜெயிப்பதற்காக, பிள்ளை சூனியங்களை முறிப்பதற்காக, பிசாசுகளை துரத்துவதற்காக அந்த இரத்தத்தை நாம் நோக்கி பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இயேசுடைய இரத்தத்தை குறித்து நாம் ஆழமாய் சிந்திக்கும்போது அதை 2 விதமாக பிரித்து நாம் சிந்திப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒன்று, அவர் சிலுவைக்கு முன்பாக சிந்தின இரத்தம். அடுத்தது, சிலுவையிலே சிந்தின இரத்தம். இன்னும் 2 பாகமாய் பிரிக்கலாம். அவர் உயிரோடு இருக்கும்போது சிந்தின இரத்தம், அவர் மரித்த பிறகு சிந்தின இரத்தம். ஆண்டவருடைய இரத்தத்தை நாம் பிரித்து பார்க்க வேண்டும் என்றால் ஒரு 6 விதங்களிலே நாம் அதை பிரித்து பார்க்க முடியும். 6 விதங்களிலே, 6 விதங்களிலே அவருடைய இரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறதை காண முடியும். ஏன் அவர் 6
முறை ரத்தம் சிந்தினார், 6 இடங்களிலே ரத்தம் சிந்தினார். ஏனென்றால் மனுஷன் 6ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்டவன். அவனுக்கு பூமியில் 6000 ஆண்டுகளை கொடுத்தார். அவனுக்காக சிலுவையில் 6 மணி நேரம் அவர் தொங்கினார். 6ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்டவன், 6000 ஆண்டுகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 6 மணி நேரம் சிலுவையில் அவனுக்காக தொங்கினார். 6 இடங்களிலே அவனுக்காக ரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தை இந்த பூமி மூடி போட்டுவிட முடியாது, மூடி போட்டுவிடக் கூடாது. சரி, இந்த 6 இடங்களில் அவர் எங்கெங்கே ரத்தம் சிந்தினார் என்பதை வரிசை கிரமமாய் பார்க்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின முதலாவது இடம் எது என்று பார்த்தால், அவர் சிலுவையில் ரத்தம் சிந்துவதற்கு முன்பாகவே, மனிதன் அவரை அடித்து சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி இரத்தத்தை எடுப்பதற்கு முன்பாகவே தானாக ரத்தம் சிந்தின ஒரு இடம்தான் கெத்சேமனே தோட்டம். சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின இரவு ஜெபத்திலே அவர் ரத்தம் சிந்தின ஒரு இடம். நறுங்குண்ட பலியாக தன்னுடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுத்து இந்த கெத்சேமனே தோட்டத்தில் தான் முதல் முறை ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். யாரும் அவரை அந்த நேரம் அடிக்கவில்லை, யாரும் ஆணிகளை கடாவவில்லை. சவுக்களினால் அடிக்கப்படுவதற்கு முன்பு கெத்சேமனே தோட்டத்திலே போனார். அவர் முழங்கால் படியிட்டார். கெத்சேமனே என்றாலே எண்ணெய் செக்கு என்ற அர்த்தம். ஆலைகளிலே ஒலிவ இலைகளை விட்டு ஆட்டும் போது ஒலிவ எண்ணெய் நசுக்கப்பட்டு பிழியப்பட்டு வெளியே வருவது போல இந்த கெத்சேமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது அவருடைய இரத்தம் வியர்வையோடு கலந்து வெளியே வந்தது. ஜெபிக்கும் போது ஏன் ரத்தம் சிந்தினார்? நீங்களும் ஜெப வீரராய் மாற வேண்டும் என்பதற்காக. ஜெபிக்க முடியாத எல்லா காரிருளின் ஆதிக்கங்களையும் தன்னுடைய இரத்தத்தின் வல்லமையால் உடைத்து ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. உங்களுக்குள்ளே ஒரு ஜெப ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை, ஒரு மன்றாட்டின் ஆவியை, ஒரு கண்ணீரின் ஆவியை, நறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ஆவியை உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் கெத்சேமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். அவர் முழங்கால் படியிட்டார். முகங்குப்புற விழுந்து விழுந்து ஜெபித்தார். ஏசாயா 53:12 தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபம் பண்ணினாராம். எபிரேயர் 5:7 பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினாராம். லூக்கா 22:44 சொல்லுகிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக கீழே விழுந்து கொண்டே இருந்தது. இரத்தத்தின் பெருந்துளிகள் இந்த கெத்சேமனே தோட்டத்தில் விழுந்து கொண்டே இருந்தது. ஒரு பக்கம் கண்ணீர் சிந்துகிறார், ஒரு பக்கம் வியர்வை சிந்துகிறார், ஒரு பக்கம் இரத்தம் சிந்துகிறார், ஒரு பக்கம் அவருடைய நாமத்தையே ஊற்றுண்ட பரிமள தைலமாக ஊற்றி கொடுக்கிறார், இன்னொரு பக்கம் தன் ஆத்துமாவை ஊற்றி ஜெபிக்கிறார். அவருடைய இரத்தத்தின் பெருந்துளிகள் கீழே விழுந்து கொண்டே இருந்தன. இயேசு ஜெபிக்கிற அந்த காட்சி உங்களுடைய மன கண்கள் முன்பாக கொண்டு வாருங்கள். இரத்த நாளங்கள் வெடித்து வெடித்து முகத்திலிருந்து முழு சரீரத்திலிருந்தும் இரத்தத்தின் பெருந்துளிகள் சிந்துகிற காட்சி கொண்டு வந்து பாருங்கள். அந்த இரவு நேரத்திலே, அந்த சந்திரனுடைய வெளிச்சத்திலே சிசுகள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே கெத்சேமனே தோட்டத்திலே முழங்கால் படியிட்டு கதறி பிதாவை நோக்கி, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல
உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது, ஐயோ என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாய் துக்கம் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கும் போது அந்த இரத்தம் எல்லாம் கீழே சொட்டி கொண்டே இருக்கிறது. மெதுவாக சீஷர்களை கூப்பிடுகிறார். அவரோடு இணைந்து யாராவது ஜெபிக்க கூடுமா? அவருடைய பாரத்தை யாராவது பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க கூடுமா? யாராவது அவருக்கு ஆறுதல் அளிக்க கூடுமா என்று சீஷர்களை அழைத்தார். அவர்களை பார்த்து சொன்னார், 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று மத்தேயு 26:41 கேட்டார். 42 வசனம் சொல்லுகிறது, ஆவி உற்சாகமானதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனமானது. ஜெபிக்க முடியாதபடி மாம்சத்தின் கிரியைகள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடும். ஆனால் ஆவி உற்சாகமானது. பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. மகா பெரிய விசுவாசத்தில் உங்களை உறுதி செய்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஜெப உதவியை நாடினார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒன்று செய்ய போகிறோம். கெத்செமனே நாதருடைய அருகிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவராய் இயேசுவை அன்போடு நோக்கி பார்த்து அவருடைய இரத்த வேர்வை துடைத்து ஆண்டவரிடத்தில் ஒன்றை கேளுங்க. ஆண்டவரே, இவ்வளவு வியாகுலப்பட்டு நீ ஜெபிக்கும் போது சிந்துகிற இரத்தம் தரையில விழுந்து வீணாய் போய்விடக்கூடாது. இந்த பூமி அந்த இரத்தத்தை மூடி போட்டு விடக்கூடாது. அந்த இரத்தத்தின் பெருந்தொழிகள் என் உள்ளத்தில் விழட்டும். அந்த இரத்தத்தின் பெருந்தொழிகள் என் ஆத்மாவில் விழட்டும். அந்த இரத்தத்தின் துளிகள் எனக்குள்ளே ஒரு ஜெப பாரத்தை தரட்டும். நான் உம்மோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி இந்த இரத்தம் எனக்கு கிருபை செய்யட்டும் கேளுங்க. என் ஜெப வாழ்க்கையில் ஒரு மாறு ரூபம் உண்டாகணும். எங்கெங்கெல்லாம் எழுப்புதல் ஏற்பட்டதோ அங்கெங்கெல்லாம் ஜெபாவி ஊற்றப்பட்டது. எங்கெங்கெல்லாம் ஜெபாவி ஊற்றப்பட்டதோ அங்கெங்கெல்லாம் எழுப்புதல் ஏற்பட்டது. அந்தந்த நாட்களிலே இருதயத்தை கிழித்து தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக ஜனங்கள் பாடி பாடி ஆடி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, தங்களுடைய தேசத்தின் பாவங்களை அறிக்கையிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார்கள். அந்த ஜெபத்தின் விளைவாகத்தான் எழுப்புதல் வெடித்து சிதறினது. நம்முடைய தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் தேவை. நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் தேவை. ஆயிரமான மக்கள் இருதயத்தை கிழித்து முழு இரவும் முழு பகலும் உபவாசித்து ஜெபித்து, தேவனே எப்பொழுது இந்தியாவை ரட்சிக்க போகிறீர்? எப்பொழுது எங்களுடைய தேசத்தில் ஒரு விடிவு காலம் வரும்? எப்போது 1000-10000 மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள்? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத கோடிக்கணக்கான மக்கள் உண்டு என்று நாம் ஜெபிக்கத்தக்கதாக ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். கர்த்தர் முதலாவது இரத்தம் சிந்தினார் என்றால் அது எவ்வளவு விசேஷமான ஒரு காரியத்துக்காக இருக்கும். 33 வருஷம் இரத்தம் சிந்தல. இப்போதான் முதல் முறையாய் இரத்தம் சிந்துகிறார். ஜெபிக்கும் போதுதான் இரத்தம் சிந்தினார். விண்ணப்பம் பண்ணும் போதுதான் இரத்தம் சிந்தினார். ஆண்டவருடைய முதல் நோக்கம் உங்களை ஜெப வீரராய் மாற்றணும். நீங்க ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் பாவத்தை மேற்கொள்ள முடியும். நீங்க ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் பரிசுத்தத்தை பாதுகாக்க முடியும். நீங்க ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் சாத்தானை ஜெயிக்க முடியும். நீங்க ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் அற்புதங்கள் தானாய் நிகழும். ஆகவேதான் அவர் ஜெபிக்கும் போது முதல் முறை தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். இரண்டாவதாக ஆண்டவர் எப்பொழுது இரத்தத்தை சிந்தினார் என்று பார்த்தால், பிலாத்துவினுடைய அரண்மனையின் கீழே கைதிகளை, குற்றவாளிகளை விசாரிக்கிற கொடுமையான இடத்தில் சவுக்கினால் அடிக்கப்பட்ட போது அவர் இரத்தத்தை சிந்தினார். கெத்செமனே தோட்டத்துக்கு பிறகு அதிகாலையில் இருந்து 4 கொடிய விசாரணை இயேசு கிறிஸ்துவுக்கு நடத்தப்பட்டது. முதலாவது விசாரணை
பிரதான ஆசாரியர்களாகிய அன்னா காய்பாவினுடைய அரண்மனையிலே, பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் தான் முதல் விசாரணை. இரண்டாவது விசாரணை பொந்தி பிலாத்துவினுடைய அரண்மனையிலே. பொந்தி பிலாத்து விசாரித்து விட்டு, அரைகுறையாய் விசாரித்து விட்டு ஏரோதினிடத்தில் அவரை அனுப்பிவிட்டான். மூன்றாவது விசாரணை ஏரோதினுடைய அரண்மனையிலே. அவனும் அரைகுறையாய் விசாரித்து விட்டு மறுபடியும் பொந்தி பிலாத்து கையிலேயே ஒப்பு கொடுத்தான். நான்காவது முறை வந்தபோது பொந்தி பிலாத்து அவரை வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் ஒப்பு கொடுத்தான் என்று மத்தேயு 27:26 வசனத்திலே வாசிக்கிறோம். அவரை இழுத்து கொண்டு போனார்கள். பொந்தி பிலாத்துவின் அரண்மனையின் கீழே குற்றவாளிகளை அடிக்க வைத்த இடத்திலே இயேசுடைய கால்களை கழு மரத்திலே கட்டினார்கள். எறும்பினாலே அவருடைய வஸ்திரங்களை உரிந்தார்கள். அவருடைய கைகளை உயர்த்த சொல்லி கைகளை கட்டி சவுக்களினால் அடிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு பக்கம் ஒரு போர்ச்சேவன் பலமுள்ளவன் கையில் கொடூரமான சவுக்கை வைத்திருக்கிறான். அதில் அநேக இரும்பு குண்டுகள், தூண்டியல்கள், மனித எலும்புகள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது. பயங்கரமான சவுக்கு. மறுபக்கத்தில் அடுத்த போர் வீரன் இன்னொரு சவுக்கை வைத்திருக்கிறான். ரெண்டு பேரும் பயங்கர பலசாலிகள். முழு பலத்தோடு இயேசுவை அடிக்கித்த போது ஒரு அடியிலேயே அந்த சவுக்கு 3 முறை 4 முறை சுற்றி வரக்கூடியது. ஐயோ, அந்த தேவகுமாரனுடைய மென்மையான சரீரத்தை தும்பு தும்பாய் கிழிக்கக்கூடியது. மாறி 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 அடிக்கிறார்கள். அவருடைய சரீரத்தின் பல பகுதிகளிலே அது தோலை கிழிக்கிறது. ஒரு முறை அடித்தாலே 3 இடங்களில் உள்ள அத்தனை தோலையும் கிழித்து கொண்டு வெளியே வருகிறது. சங்கீதக்காரன் அதை பார்க்கும்போது 129 சங்கீதம் 3 வசனத்தில் சொல்லுகிறார், உழுகிறவர்கள் என் முதுகிலே உழுது. அவருடைய முதுகெல்லாம் உழப்பட்ட நிலம் போல இருந்ததா. உழுகிறவர்கள் தங்களுடைய ஏர் முனையினால் என் முதுகிலே உழுது தங்களுடைய படை சால்களை நீளமாக்கினார். ஐயோ, அந்த முழு சரீரமும் பிழியப்பட்டது போல, நொறுக்கப்பட்டது போல. சட்டி பானைகளை நொறுக்குவதை கேள்விப்பட்டு இருக்கிறோம். தேவகுமாரன் அவ்வளவாக நமக்காக நொறுக்கப்பட்டார். சரீரம் முழுவதும் காயங்கள், சரீரம் முழுவதும் தழும்புகள். பிலாத்துவினுடைய அரண்மனையின் கீழ்ப்பாகத்தில் அவருடைய ரத்தம் அப்படியே சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் விழுந்து கிடக்கிறது. பரலோகம் அலறி சொல்லுகிறது, பூமியே அந்த தேவகுமாரனுடைய இரத்தத்தை மூடி போடாதே. முழு சரித்திரத்திலும் ஒரே முறை பூமிக்கு வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட அந்த தேவகுமாரனுடைய இரத்தத்தை மூடி போடாதே. என்ன நோக்கத்துக்காக அவர் இரத்தம் சிந்தினாரோ அந்த நோக்கம் நிறைவேறாதபடி அந்த இரத்தத்தை மூடி போடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய பாட்டிலே கீழையாத் மலை என்று ஒரு மலை இருந்தது. அதில் பிசின் தைல மரங்கள் இருந்தன. அந்த பிசின் தைல மரங்களை கூறின கத்தி கொண்டு கீறும்போது சிகப்பு நிறமாய் கீழையாத்தின் பிசின் தைலம் வழிந்து வருவதுண்டு. இங்கே இயேசுடைய சரீரம் ஒரு இடத்தில் மட்டும் கீறி கிழிக்கப்படவில்லை. ஐயோ, அந்த சரீரம் முழுவதும் சவுக்களினால் கிழிக்கப்பட்டு ரத்தம் அப்படியே ஆறாய் ஊற்றி கொண்டிருக்கிறது. கீழையாத்தின் பிசின் தைலம் நோய்களை குணமாக்கக்கூடியது. எரேமியா தீர்க்கதரிசி எரேமியா 8:22 சொல்லுகிறார், கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ஏன் என் குமாரத்தி சுகமடையாமல் போனார். சுகமடைவதற்காகவே அந்த கீழையாத்தின் பிசின் தைலத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அதை பார்க்கிலும் மேலான இயேசுடைய ரத்தம்
இந்த காலை வேளையிலே உங்கள் மேலே சொட்டு சொட்டாய் விழும்போது, உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை வழிந்து வரும்போது, உங்களுடைய எல்லா நோய்களையும் நீக்கி ஆரோக்கியத்தை தர பண்ண வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதற்காகவே அவர் ரத்தம் சிந்தினார். அதற்காகவே அடிக்கப்பட மகிழ்ச்சியோடு தன்னை ஒப்பு கொடுத்தார். அத்தனை தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். இந்த காலவேளையிலும் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவகுமாரன இயேசு தம்முடைய காயப்பட்ட கரத்தை உங்கள் மேல் மனதுருக்கத்தோடு வைக்கும்போது உங்களுடைய எல்லா பலவீனங்களும் நீங்கி போகும், எல்லா நோய்களும் நீங்கி போகும். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாகி அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம், தழும்புகளால் குணமாகிறோம், தழும்புகளால் குணமாகிறோம். சங்கீதம் 103:3-4-5 சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தது மட்டுமல்ல, நம்முடைய நோய்களை குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி அவர் மீட்பதற்காகவே அவ்வளவு தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். இந்த காலை வேளையில் நோயோடு வியாதியோடு நொந்து போய் வந்திருக்கக்கூடும். ஐயோ, என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியவில்லையே என்று துக்கத்தோடு இருக்கக்கூடும். இன்றைக்கு உங்களுடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்க விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். 3ஆவதாக அவர் ரத்தம் சிந்தின இன்னொரு இடம் உண்டு. பிலாத்து அரண்மனைக்கு வெளியே, அந்த அரண்மனை மதில் கோட்டைச்சுவருக்கு வெளியே இயேசுவை யூதரின் கையில் பிலாத்து ஒப்பு கொடுத்தார். பிலாத்து யூதருடைய கையில் இயேசுவை ஒப்பு கொடுத்த போது அரண்மனைக்கு வெளியே யூதர்கள், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இயேசுவுக்கு செய்த ஒரு காரியம், ஒரு பயங்கரமான முள்முடியை அவருக்கு சூட்டினார்கள். சிலுவையில் முள்முடி சூட்டப்படுவதற்கு முன்பாகவே, சிலுவை பாதையில் 2 கிலோமீட்டர் தூரம் அவர் நடப்பதற்கு முன்பாக பிலாத்துவின் அரண்மனைக்கு வெளியே அவர் முள்முடி சூட்டப்பட்டார். முள்முடி சூட்டினது மட்டுமல்ல, அவரை கோலினால் அடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முள்களினால் ஒரு முடியை பின்னி அவருடைய தலையில சூடி அவரை கோலினால் அடித்து பரியாசம் பண்ணி, யூதருக்கு ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று யோவான் 19ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். ரோம சரித்திரத்தாலும் சரி, யூத சரித்திரத்தானாலும் சரி, முழு வரலாற்றிலும் முள்மடியோடு கூட சிலுவையில் தொங்கினவர்கள் வேறு ஒருவரும் இல்லை. இயேசு மட்டும்தான் முள்முடி சுமந்தவராய் தொங்கினார். அவரோடு கூட அறையப்பட்ட கள்ளர்களுடைய தலையில முள்முடி இருக்கவில்லை. யாருடைய தலையில முள்முடி சூட்டப்பட்டதில்லை. இயேசு ஒருவர் மேலேயே முள்முடியை சூட்டினார். அவர்கள் ஏன் முள்முடியை சூட்டினார்கள்? இவர் ராஜா என்று கேலி செய்யும்படியாக. ராஜாவுக்கு பொற்கிரீடம் இருக்கும், ராஜாவுக்கு வைரத்தினாலே தங்கத்தினாலே செய்த கிரீடம் இருக்கும். இவர் பரியாசம் பண்ணப்படுகிற ராஜாவாய் இருந்தபடியாலே அவருக்கு முள்ளினால் கிரீடத்தை செய்தார்கள். செய்தது மட்டுமல்ல, அவரை காரி துப்பினார்கள், கன்னத்திலே ஓங்கி ஓங்கி அறைந்தார்கள், தாடி மயிரை வெட்டி பிடுங்கினார்கள். ஒவ்வொரு கோலினால் அவர் அடிக்கப்படும் போதும் இந்த முட்கள் ஆழமாய் உள்ளே இறங்க ஆரம்பித்தன. இஸ்ரவேல் தேசத்திலே 24 வகை கொடிய முட்கள் இருந்தன. எல்லா முட்களிலும் கொடிய முள் பினாகர்ஷி என்று அழைக்கப்படுகிற ஒரு கொடுமையான முள். குண்டூசி போல கூர்மையானது, இரும்பை போல உறுதியானது, எளிதாய் உடையாதது. அது விஷம் தோய்ந்த ஒரு முள். அந்த முள் குத்திவிடும் போது ஏதோ 1000 தேள்கள் கொட்டினதை போல
1000 விஷ பாம்புகள் தீண்டினதை போல ஒரு வேதனை. தமிழ்நாட்டில் கூட நிறைய முள் இருக்கிறது. எங்க பகுதியில் 2 முள் இருக்கிறது, பயங்கர விஷம் உள்ளது. அது குத்தி அநேகருடைய கால்களே எடுத்திருக்கிறார்கள். ஒன்று வேலைக்காத்தா முள் என்று சொல்லுவார்கள், அடுத்த முள்ளுக்கு பேர் எசக்கி முள் என்று சொல்லுவார்கள். விஷம் நிறைந்த ஒரு முள். அதை பார்க்கிலும் கொடுமையான விஷம் நிறைந்த முள்ளை அந்த ராஜாதி ராஜாவுக்கு சூட்டி ஏறக்குறைய 600 போர்ச்சேவர்கள் நின்று தலையில் அடிக்கும்போது அந்த முட்கள் தலைக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு அடியும் அவரால் தடுக்க முடியவில்லை. காரணம், அவருடைய கைகள் பின்னால் கட்டப்பட்டு இருந்தது. ஐயோ, அடிக்கப்பட தன்னை மகிழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்தார். அத்தனை வேதனைகளை பொறுமையோடு சகித்தார். முட்கள் இறங்கி சில கத்தோலிக்க புத்தகங்கள் சொல்லுகிறது, அந்த முட்கள் அவருடைய கண்களும் வழியாக வெளியே புடைத்து கொண்டு வந்ததாம். இரத்தம் தோய்ந்து போய் நின்றது. இந்த முட்கள் எதை குறிக்கிறது? குடும்பங்கள் உள்ள சாபத்தை அது குறிக்கிறது. கொடுமையான சாபத்தை குறிக்கிறது. குடும்பங்களை முன்னேற விடாமல் தடுக்கிற சாபங்களை குறிக்கிறது. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை சீரழிக்கிற சாபங்களை குறிக்கிறது. முற்பிதாக்கள் காலங்கள் கொண்டு குடும்பத்திலே அந்தகார வல்லமைகளை கொண்டு வருகிற கொடிய சாபங்களை குறிக்கிறது. இயேசு சொல்லுகிறார், அந்த சாபத்தை என் பிள்ளைகள் சுமக்க வேண்டாம். ஆதாம் ஏவாள் பாவத்தால பூமி முள்ளை முளைப்பித்தது, குறுக்கை முளைப்பித்தது. என் பிள்ளைகள் அந்த சாபத்தை அனுபவிக்க வேண்டாம். அந்த சாபத்தை நான் சுமக்கட்டும். சிலுவையிலே நான் சுமந்து என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கட்டும். அவர்கள் சாபத்தோடு தடுமாறின நாட்கள் போதும். அவர்கள் வேதனை அனுபவித்த வருஷங்கள் போதும். என் பிள்ளைகள் ஆறுதலற்று திரிந்த நாட்கள் போதும். அந்த சாபங்கள் என் மேல் வர கடவுது. ஆகவேதான் கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். இன்றைக்கு அந்த சாபத்தை எல்லாம் ஆண்டவர் முறிக்க விரும்புகிறார். 4வதாக, இயேசு முதலாவது கெத்செமனே தோட்டத்தில், 2வது பிலாத்துவின் அரண்மனையில் குற்றவாளிகள் விசாரிக்கிற இடத்துல, 3வது அரண்மனைக்கு வெளியே யூதருடைய கையில் ஒப்புவித்த போது, 4வது அவர் சிலுவையில் தரையிலே சிலுவை, அதில் இயேசு கடத்தப்பட்டு இருக்கிறார். அவருடைய கைகளில் ஆணிகள் கடாவுகிறார்கள். கடாவின பிறகுதான் அந்த சிலுவையோடு பூமியில நடப்பட்டு அவர் தொங்க ஆரம்பிக்கிறார். கைகளை ஆணிகள் கடாவ விரும்பின போது ஆண்டவர் கரத்தை நீட்டி கொடுத்தார். ஏன் கரத்தை நீட்டி கொடுத்தார்? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் தான் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நீட்டி கொடுத்தார். என்ன சொன்னார்? என் பிள்ளைகளே, உங்களை என் உள்ளங்கைகளில் வரைந்து கொள்ள விரும்புகிறேன். உன்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்க விரும்புகிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்க வேண்டும். கற்பத்தின் ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். அந்த உள்ளங்கைகளில் ஆணிகள் கடாவப்படும் போது, அந்த சிலுவை மரத்தோடு சமட்டி கொண்டு அடிக்கப்படும் போது எத்தனை வேதனைகளை அவர் சுமந்தார், எவ்வளவு பாடுகளை அவர் சுமந்தார். நம்ம கையில் ஒரு குண்டூசி குத்துனா எவ்வளோ துடித்து போகிறோம். நம்முடைய கைகள் ஏதோ கதவுல எடுக்குகளை மாட்டி சிக்கி அழுத்தப்பட்டா ஐயோ என்ன வலியோடு நெருக்கிறோம். பெரிய பெரிய ஆப்பு போன்ற ஆணிகளை கையில் அடித்து சிலுவை மரத்தோடு துளைக்கும் போது அந்த கரத்திலிருந்து எவ்வளவு ரத்தம் பீரிட்டு வெளியே வந்திருக்கக்கூடும். அவருடைய கை எவ்வளவு பொன்னான கைகள், எவ்வளவு அற்புதம் செய்த கைகள், எத்தனை பேரை கண்களை தொட்டு
கண்ணீரை துடைத்த கண்கள், வியாதியஸ்தர் மேல் கை வைத்து குணமாக்கின கரங்கள், குஷ்டரோகிகளை தொட்டு கூசாமல் தொட்டு அவர்களை குணமாக்கின கரங்கள். ஏசாயா 41:13 வேதம் சொல்லுகிறது, உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிற அவ்வளவு பாசமுள்ள கரங்கள். 7 நட்சத்திரங்களை கைகளை ஏந்தி 7 குத்துவிளக்களின் மத்தியில் உலாவின நம்முடைய ஆண்டவர் அந்த கைகளை அருமையாய் நீட்டி கொடுத்தார். இந்த ஆணி கடாவப்பட்ட கையை நீட்டித்தான் தோமாவிடம் காட்டி சொன்னார், தோமாவே, உன் விரலை நீட்டி என் கையில் போட்டுப்பார். உன்னுடைய விரல் போய்விட்டு வரக்கூடிய அளவு அவ்வளவு ஆழமாய் துளையிடப்பட்டு இருக்கிறது. நீ அவிசுவாசியாய் இருக்கக்கூடாது. என் கைகளை பார்த்துவிட்டு நீ அவிசுவாசியாய் இருக்கக்கூடாது. என்னுடைய இரத்தத்தை பார்த்துவிட்டு நீ அவிசுவாசியாய் இருக்காமல் நீ விசுவாசியாய் இரு. நீ விழுந்து விழுந்து எழும்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தரிலே நீ உறுதியாய் நிற்க வேண்டும். மனிதன் தான் உள்ளங்கையை கொண்டு ஜோஷியர் இடத்துல காட்டுறான், கைரேகை பார்க்குறவங்ககிட்ட நீட்டுறான். தான் உள்ளங்கையில் தான் எதிர்காலம் இருக்கும் என்று ஒவ்வொருட்டியாக பார்த்து நல்ல காலம் பிறக்குமா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறா, நான் உன் நல்ல காலம் உன் கையில் இல்லைப்பா, உன் நல்ல காலம் ராசி பலனில் இல்லை, உன் எதிர்காலம் என் கையில் இருக்கிறது. துளையிடப்பட்ட என் கையில் இருக்கிறது. என் கையில் வழிகிற ரத்தம்தான் உன் கையினால் செய்த பாவங்களை மன்னிக்கக்கூடியது. என் ரத்தம்தான் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியது. இந்த இரத்தத்தால் நீ கழுவப்படும் போது உன் எதிர்காலம் பரலோகத்தில் அமையும். சங்கீதம் 24:2-3 சொல்லுகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த சந்நிதியிலே நிலைத்து நிற்பான். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தானே. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கைகளில் வழிகிற ரத்தம் இன்றைக்கு உங்கள் மேலே விழட்டும். உங்கள் ஆத்மாவை கழுவட்டும். ஆத்மாவில் உள்ள பாவங்களை கழுவட்டும். குற்ற மனசாட்சியை கழுவட்டும். உடைய ஆத்மாவில் உள்ள வெளிச்சத்தை கொண்டு வரட்டும். உடைய ஆத்மாவில் மகிமையை கொண்டு வரட்டும். அவருடைய கைகளில் வழிகிற ரத்தம் உங்களுடைய கைகளை சுத்திகரிக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய பாவ மன்னிப்பை தந்து உங்களுடைய நித்தியத்தை பரலோகத்தில் நிலைப்படுத்தக்கூடியது. 5வதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களில் வழிகிற ரத்தம். சங்கீதம் 22:16-17 அவருடைய பாதங்களை உருவ குத்தினார்கள். அவருடைய பாதங்களை உருவ குத்தினார்கள். ஆண்டவருடைய பாதத்தில் வழிந்த ரத்தம் தான் சாத்தானுடைய தலையை நசுக்கக்கூடியது. அது ஆதியாகமத்திலேயே 3:15 ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். சாத்தானே, உன் தலையை அந்த ஆட்டுக்குட்டியானவர் தன் குதிங்காலால் நசுக்குவார். உன் தலையை நசுக்கும்படிதான், அவருடைய இரத்தத்தால் நசுக்கும்படிதான் அவருடைய பாதங்கள் கொடூரமாய் ஆணிகளால் கடாவப்பட்டது. அந்த இரத்தம் தான் சாத்தான் மேலே நமக்கு ஜெயத்தை தருகிறது. மந்திரவாதிகள் மேல் ஜெயத்தை தருகிறது. பில்லி சூனியங்கள் மேல் ஜெயத்தை தருகிறது. சாத்தான் நம்மை அணுகாதபடி இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறது. இன்றைக்கு அவருடைய இரத்தம் நம்ம மேலே விழும்போது அது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். 6வதாக, கடைசியாக, இயேசு ஜீவனை விட்ட பிறகு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தலையை சாய்த்த பிறகு ஒரு போர்ச்சியவன் ஓடி வருகிறான். ஈட்டியோடு ஓடி வருகிறான். அவருடைய விழாவிலே ஓங்கி குத்தினான் என்று யோவான் 19:34 வாசிக்கிறார். மரித்த பிறகும் அவரை விடவில்லை. அவரை குத்தின போது தண்ணீரும் இரத்தமும் அங்கே புறப்பட்டு வந்தது. இனி உலகத்துக்கு கொடுக்க வேற ஒன்றும் இல்லை, எல்லா இரத்தத்தையும் கொடுத்து விட்டேன்.
கடைசி சொட்டு ரத்தமும் வெளியே வந்தது. ஏன் அந்த விழாவில் அவர் குத்தப்பட்டார்? ஏன் மரித்த பிறகு அவர் ரத்தம் சிந்தினார்? ஆதாமை ஆண்டவர் தூங்க வைத்தார், மரிக்க வைத்தார். நித்திரை செய்யும் போது அவனுடைய விழாவிலிருந்து எலும்பை எடுத்து ஏவாளை சிருஷ்டித்தார். அதுபோல இயேசு சிலுவையில் மரித்த பிறகு ஆதாம் விழாவை போல இயேசுடைய விழாவிலே குத்தப்பட்டு ரத்தம் எடுக்கப்பட்டு அதிலே ஒரு மணவாட்டியை சிருஷ்டிக்க ஆண்டவர் சித்தமானார். நாம் கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் மாற வேண்டும் என்பதற்காக அவருடைய விழா பிளக்கப்பட்டது. அங்கே புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் திறக்கப்பட்டது. அந்த வேளையில் தேவாலயத்தின் திரைச்செயல்களும் கிழிந்தது, இயேசுடைய மாம்ச திரையும் கிழிந்தது. அப்போஸ்தலர் 20:28 சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே ஒரு மணவாட்டி சபையை உருவாக்கினாராம். தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. உங்களை இயேசுவுக்கென்று ஒரு கற்புள்ள கன்னியாக ஆண்டவர் நியமிக்க, மணவாளனுக்கென்று அலங்கரிக்கப்பட்ட ஒரு புதிய எருசலேமை போல மாற்றுவதற்காக இயேசு தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி கொடுத்தார். இந்த காலவேளையில் அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். இயேசுவின் இரத்தத்தால் வருகிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் 100க்கு 100 பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய கல்வாரி அன்பை தியானிக்க அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம மேல வந்து இறங்கும். அதனால தான் ஆண்டவர் என்னை நினைவு கூறும்படி, என் இரத்தத்தை நினைவு கூறும்படி அந்த திராட்சை ரசத்தை காண்பித்தார். என்ன மறந்துடாதுங்க, பூமியான் இரத்தத்தை மூடி போட்டு விடக்கூடாது. தேவ பிள்ளைகள் இரத்தத்தினால வருகிற ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடக்கூடாது. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னையே பலியாக அவர் அர்ப்பணித்தார். இன்றைக்கும் கூட நாம் அவருக்கு முன்பாக வந்திருக்கிறோம். சிலுவைக்கு முன்பதாக நாம் நிற்கிறோம் என்கிற எண்ணத்தோடு நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய அன்பை தியானிக்கும்படி. நீங்கள் இந்த ஆலயத்தில் நின்று கொண்டிருந்தாலும் உண்மையிலேயே சிலுவைக்கு முன்பாகத்தான் நின்று கொண்டிருக்கிறீர்கள். சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு விசை அந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அந்த மகிமையின் ராஜாவை நோக்கி பாருங்கள். நமக்காக புத்தள வீதியிலே, பரலோக வீதியிலே நடப்பதை விட்டுவிட்டு அடிமையின் ரூபம் எடுத்து பாரமான சிலுவை தூக்கி கொண்டு நடந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரிடத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஒத்தாசை வரப்போகிறது. இன்றைக்கு ஒரு பெரிய கிருபை வரப்போகிறது. இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. இன்றைக்கு 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 மகிமையான காரியத்தை அவர் உங்களுக்கு செய்ய போகிறார். அவரையே நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கல்வாரி பர்வதத்தை நோக்கி பாருங்க, சிலுவை அடிவாரத்தில் நின்று பயபக்தியோடு. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு அந்த கல்வாரி பர்வதத்திலிருந்து ஒத்தாசை வரும். அந்த கல்வாரி பர்வதத்திலிருந்து விலையேற பெற்ற இரத்தம் என்னை நோக்கி வழிந்து வரும். அந்த கல்வாரி பர்வதத்திலிருந்து பாவ மன்னிப்பு, ரட்சிப்பின் சந்தோஷம் என்னை நோக்கி இறங்கி வரும். அந்த கல்வாரி பர்வதத்திலிருந்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் ஒரு ஆறு போல, ஒரு நதி போல உங்களை நோக்கி கடந்து வருகிறது. இயேசுவின் இரத்தம் உங்களை நோக்கி கடந்து வருகிறது, கடந்து வருகிறது, கடந்து வருகிறது. உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு நதி போல அந்த இரத்தம் வழிந்து வருகிறது, வரிந்து வருகிறது. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை கழுவுகிற ஒரு இரத்தம், சிந்தனைகளை கழுவுகிற இரத்தம், கண்களின் பார்வைகளை கழுவுகிற இரத்தம், வீண் வார்த்தைகளை கழுவுகிற இரத்தம், குற்ற மனசாட்சி கழுவுகிற ரத்தம் இப்போது 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 கழுவி சுத்திகரிக்கிறது, கழுவி சுத்திகரிக்கிறது, கழுவி சுத்திகரிக்கிறது. எல்லா சத்துருடைய வல்லமை நீக்கி சுத்திகரிக்கிறது.
எல்லா அந்தகார வல்லமைகளையும் விலக்கி சுத்திகரிக்கிறது. சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் இயேசுவின் இரத்தம் உங்கள் மேல விழுந்து கொண்டே இருக்கிறது, விழுந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பயபக்தியோடு சிலுவை நோக்கி பாருங்க, பயபக்தியோடு சிலுவை நோக்கி பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு. உன்னுடைய சாபத்தின் நாட்கள் முடிந்து ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்குற நாட்கள் வருகிறது. நீ விழுந்து விழுந்து எழும்பின நாட்கள் முடிந்து நீ ஒரு அக்கினி ஜுவாலையாய் மாறுகிற நாட்கள் வருகிறது. நீ உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாய் மாறுகிற நாட்கள் வருகிறது. அளவற்ற ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம், அளவற்ற ஒரு ஜெப ஆவி, அளவற்ற ஒரு விண்ணப்பத்தின் ஆவி உன்னை நிரப்புகிற நேரம் வருகிறது. லபா தரா லரா ஷரா பா தரா லரா பா தரா ஓ லபா ரபா ஹா தரா கா லபா தரா பா லரா சந்தரா குரேபே தரமா ரபஹா லபதுரு ரபதுரு ஷோரபதரஹா லரா கதரபலா. எல்லா கட்டுகளும் உடைந்து போகிறது. எல்லா கட்டுகளும் எல்லா கட்டுகளும் எல்லா கட்டுகளும் எல்லா அந்தகார வல்லமைகளும் எல்லா இருளின் வல்லமைகளும் விலகுகிறது, 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 விலகுகிறது. தேவ மகிமை உனக்குள்ளே வருகிறது. பெரிய வெளிச்சம் உனக்குள்ளே வருகிறது. தேவனுடைய பிரகாசம் உனக்குள்ளே வருகிறது. இதுவரை உன்னோடு போராடி கொண்டிருந்த ஒரு ஆவி உன்னை விட்டு விலகி ஓடுகிறது. ஒரு இருளின் வல்லமை விலகி ஓடுகிறது. உன்னுடைய ஆவியில ஒரு பெரிய விடுதலை, உன்னுடைய ஆவியில ஒரு பெரிய களி கூறுதல், உன்னுடைய ஆவியில ஒரு பெரிய வெளிச்சம் கர்த்தர் உனக்கு தருகிறார். கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசியவரை மகிமைப்படுத்து. லபா லபா லரபா லரா கதரா ரபா ஷரா கலரா தேரே பதரா கலரா கலரா.